வணக்கம் காரைக்குடி மக்களே. காரைக்குடியில எஸ்எம் கார்ஸ்ல இருக்கேன். எஸ்எம் கார்ஸ்னாலே பொதுவாகவே நல்ல ஒரு பட்ஜெட் கார்கள் இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, லேட்டஸ்ட் மாடல் கார்கள் நிறைய இருக்கும். உங்களுக்காக இந்த டயத்துல ஒரு ஃபுல் வீடியோ எல்லா காரோடைய கலெக்ஷன்ஸையும் நான் காட்டுறேன். நம்ம இங்க என்ன மாதிரிலாம் கார் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா 4 எர்டிகா பாக்குறோம், 2 டிசைர் பாக்குறோம் லேட்டஸ்ட் மாடலு, பிரீசா டீசல் பாக்குறோம், ஹோண்டா WR பாக்குறோம், 3 பொலேரோ பாக்குறாங்க. பொலேரோ எல்லாம் கிடைக்கலன்னு சொன்னா இங்க ஒரு 3 பொலேரோ இருக்கு. காருடைய குவாலிட்டியில நேரில் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஹுண்டாய் ஆரால சிஎன்ஜி வண்டி இருக்கு. மாருதி சுசுக்கில எஸ்பிரஸோ லோ கிலோமீட்டர்ல இருக்கு. அது மகேந்திராவில் XV700 இருக்கு. நீங்க ஹுண்டாயில வந்து கிரிட்டா பாக்குறீங்க, டீசல் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே அதே கார்ல உங்களுக்கு கியாவில் வந்து செல்டஸ் இருக்கு. நீங்க செல்டஸ் டீசல் கார் நல்ல மைலேஜ்ல உங்களுக்காக ஒரு சூப்பரான கார், எக்கச்சக்கமான கார்கள் இருக்கு. எல்லா கார்களுடைய டீடைல்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேகமா பாத்திரலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். அதனால ஒரு பெரிய லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் யூஸ்டு காரை தேடி எங்கெல்லாம் நல்ல கார்கள் இருக்கும் அப்படிங்கிற தேடுதல் என்னுடைய பயணத்துல வந்து உங்களுடைய ஆதரவும் எனக்கு வேணும். அதனால நீங்க என்னுடைய வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிற பட்சத்துல நிறைய தமிழ்நாடுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பிரைஸ் ரேஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குன்னு ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு சின்ன லாபம் சம்பாதிக்க தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த லாபத்தோட சேர்த்து காருடைய குவாலிட்டியை உறுதிப்படுத்துறதுக்கு நம்மளுடைய சேனல் கண்டிப்பா உறுதுணையா இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால நீங்க நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க காருடைய டீடைல்ஸ் எல்லாம் பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம காரைக்குடியில இந்த எஸ்எம் கார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இந்த எஸ்எம் கார்ஸ் இருக்கு. எஸ்எம் கார்ஸ் கூகுள் மேப்ல லொகேஷன் போட்டாலே வந்துருதுங்க. ஸோ நேர்லயே நீங்க வந்து பார்க்கலாம். காருடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாங்க பாத்துடலாம். மாடல் பாக்குறாங்க. 2021 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 1,50,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு கார் தான். இது வந்து ZXi அலாய் வீல்ஸ் வந்துடும், 2 ஏர் பேக் வந்துடும், நல்ல குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. 5 ஸ்பீடு மேனுவல் பெட்ரோல் காருங்க இது. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,50,000 கோர் பண்றோம். நேரில் வந்து பாருங்க. ஒரு 1 to 2 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேப்பரை பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு நம்பர், ஃபேன்சியான நம்பர் 96 95. நல்ல குவாலிட்டியா குரோமியம் ஃபிட்டிங்ஸோட சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. அவசியம் வந்து நம்ம காரைக்குடி எஸ்எம் கார்ஸ்ல பாருங்க. வாங்க நம்ம அடுத்த கார் போலாம். லேட்டஸ்ட் மாடல் லேட்டஸ்ட் பாக்குறீங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. 2025 மாடலுங்க. இது உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே 4 ஏர் பேக் வந்துடும். அதுவும் இல்லாம நம்ம சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் காரைக்குடி நம்பர்ல தான் இருக்கு. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க கஸ்டமர். இதுல இந்த வண்டியில VXi இருந்தாலும் ரியர் ஏசி விண்ட் வந்துருங்க. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்கு. உங்களுக்கு 4 குண்டா பவர் விண்டோ சென்லாக் வந்துடும். குரோமிங் ஃபிட்டிங்ஸ் மட்டும் ஹேண்டிலுக்கு போட்டிருக்காங்க. குவாலிட்டியான ஒரு டிசைர் பாக்குறீங்க, பட்ஜெட்டுக்குள்ள பாக்குறீங்க, இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கு 2025 சிங்கிள் ஓனர், வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இதுக்கான ஃபைனான்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1,50,000 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேப்பர்ஸை பொறுத்து தான் இருக்கு. நம்ம அடுத்து ஒரு எர்டிகா இருக்கு, அதை பார்க்கலாம். அடுத்து பட்ஜெட்டுக்குள்ள வெறும் 25,000 கிலோமீட்டர் ஓடுன ஒரு எர்டிகாங்க. இது வந்து VXi 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கார். வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. நம்ம காரைக்குடி சிவகங்கை நம்பர் தான். நம்பருமே பாத்தீங்கன்னா ஃபேன்சியான நம்பர் 1245. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நம்பர்ல இருக்குங்க. இது வந்து VXனால உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. அதே மாதிரி 4 குண்டா பவர் விண்டோ சென்லாக் வந்துடும். ரூபிஎஸ்சி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் குவாலிட்டி எல்லாம் நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கும். டயர் பேண்ட்டுமே எடுத்து மாத்த தேவையில்லை. நல்ல நியூ டயர் பேண்ட் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 9,75,000 கோட் பண்றாங்க. நேர்ல வாங்க, சின்னதா நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். பினான்ஸ் போற மந்த்லாம் ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா மீதியை பினான்ஸ் பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்ல, லோ மாடல்ல, ஆனா நல்ல லோ கிலோமீட்டர்ல ஒரு கார் அப்படின்னா இந்த கார் கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து எஸ்பிரஸோ ஆட்டோமேட்டிக் பார்க்கலாம். எஸ்பிரஸோ தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஆப்ஷன். அதுவும் இல்லாம ஒரு ஆட்டோமேட்டிக் காரு, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. இல்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்கிறது நேர்ல வந்து பாருங்க. அப்பதான் அதோடைய ஒர்த்து தெரியும். அது இல்லாம வெறும் 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. உடனே 6,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கு ஏன் விற்கிறாங்கன்னு நீங்க கேட்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி 2024 மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க. 6,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. VXi ஆப்ஷனல் வேரியன்ட் உள்ள ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும், ஏர் பேக்ஸ் வந்துடும், 4 குண்டா பவர் விண்டோ சென்லாக் வந்துடும். சீட் கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு லைட்ல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்கு சிவகங்கை நம்பர் தான், TN 63 ஃபேன்சி தான் நம்பரும் கூட. டயர் பேண்ட் எடுத்துக்கொண்ட மாத்த தேவையில்லைங்க. 6,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அந்த எஸ்பிரஸோ மெயினா ஆட்டோமேட்டிக். நீங்க ஒரு சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கு ஆட்டோமேட்டிக் கார் சின்ன சந்துக்குள்ள எல்லாம் போதும் ட்ரை பண்றீங்க, லேடிஸுக்கு ஓட்டுறதுக்கு இருந்துச்சுனாலும் சரி, ஒரு பர்ஃபெக்டான காரு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபா கோட் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க, சின்னதா அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபைனான்ஸ் போற மாதிரி போய்க்கலாம். ஒரு 1 to 2 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்ல தான் தெரியுங்க. ஒரு கம்ப்ளீட்டடான கார் லோ கிலோமீட்டர்ல தெரியுங்கன்னா இதை வந்து அவசியம் கன்சிடர் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு காரா இருக்கும் அது.
அடுத்து போலோல ஒரு பெட்ரோல் காரு, ஒரு ஜிடி ஹைலைன் மாடல். இது வந்து ஜிடிஆ கன்வெர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு போலோ பெட்ரோல் வண்டி தெரியுதுன்னா இதை கன்சிடர் பண்ணி பாருங்க. 2019 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. டயர் பேண்டும் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். டயர் பேண்ட் மாற்ற தேவையில்லை. வண்டி வந்து நம்ம எஸ்எம் கார்ஸ் காரைக்குள்ள பார்க்கணும். இதுக்கான ஐடி வேல்யூ கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்கிட்ட இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா கோட் பண்றோம். உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா மீதியை லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து பாருங்க. போலோ தான் தேறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டியை பாருங்க. இல்ல போலோ தேடக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருங்க. போலோ மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாம நம்ம காரைக்குடி நம்பர் தான், சிவகங்கை நம்பர் தான் காரைக்குடியில் நிற்குது. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். 7 சீட்டர்ல இனோவா தேடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வண்டியை பாருங்க. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு காரு. அதுவும் இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேன்சி நம்பரும் கூட 87. இது வந்து வி வேரியன்ட். எல்லாமே உங்களுக்கு டாப் எண்ட் மாடல் தான். ரூபிஎஸ்ல இருந்து இது வந்து ஒரு 8 சீட்டர் காருங்க. உள்ள வந்து உங்களுக்கு பக்கெட் சீட் வராது. ஃபுல்லாவே சிங்கிள் சீட் வந்துடும். சென்டர்ல தேர்ட் ரோவும் நல்லா இருக்கும். அலாய் வீல்ஸ் இருக்கு. டயர் பேண்ட் பூஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் போட்டிருக்காங்க. 4 பவர் விண்டோ சென்லாக்கு. அதுக்கு நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இப்படி எல்லாமே கார் கம்ப்ளீட்டடா இருக்கு. எடுத்துக்கொண்ட எந்த செலவும் இல்லாத ஒரு கார். நீட் அண்ட் குவாலிட்டியா இருக்கு. இதுக்கான பிரைஸ் 11,70,000 கோட் பண்றாங்க. ஒரு 9 லட்சம் ரூபா வரைக்குமே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். வண்டியுடைய குவாலிட்டி வந்து நேரில் வந்து பாருங்க. நீங்க இனோவா தான் தெரியும், ஒரு ஃபேன்சி நம்பர் தெரியுங்கன்னா, லோக்கல் நம்பர் தெரியுங்கன்னா இந்த வண்டியை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா WRVங்க, ஒயிட் கலர். இது வந்து பெட்ரோல் காருங்க. பெட்ரோல் கார் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது சன்ரூப் வரக்கூடிய ஒரு காரு. விஎக்ஸ் வேரியன்ட். உங்களுக்கு புஷ் ஸ்டார்டர் மட்டும் இதுல வராது. 2019 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி நம்ம TN 84 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பெட்ரோல்ல ஒரு வண்டி நீங்க ஹோண்டா WR தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை பாருங்க. நம்மளுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துருது. டாப் எண்ட் மாடல் தான். சன்ரூப் எல்லாமே வந்துருது. அந்த புஷ் ஸ்டார்டர் மட்டும் வரல. வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்து ஒரு பிரீஸா டீசல் தெரியுங்கன்னா டபுள் டோன்ல ஒரு நல்ல ஒரு கலர், நல்ல ஒரு எப்படி சொல்றது, எந்த இடத்துலயும் போய் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில எல்லாம் நிப்பாட்டிலாம் இந்த கார் வந்து தனித்துவமா தெரியும். அல்ல இதுல எல்லாம் இந்த பூலா நம்ம ஃபிட் பண்ணோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். 2019 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து டாப் எண்ட் மாடல். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துருது. உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ, சென்லாக், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருது. இதுல டாப் எண்ட் மாடல்ல என்ன தனித்தனியா நம்ம சொல்லிட்டு இருக்கு. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியான கார். நீங்க டீசல்ல பிரீஸா தெரியுங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. பட்ஜெட்டுமே நல்ல ஒரு கம்மியான பட்ஜெட் தான். வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். ஸோ ஹுண்டாய் ஆராவில் நீங்க ஒரு சிஎன்ஜி கார் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு வண்டி. 2022 மாடல் சிங்கிள் ஓனர் காருங்க. 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி நம்பருமே ஒரு ஃபேன்சியான நம்பர், லோக்கல் நம்பருங்க. டயர் பேண்ட் உங்களுக்கு புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்கு. நல்ல ஒரு மயில் கலர். இது நல்ல ஒரு மின்னு இருக்கு. வெயில் எல்லாம் பார்க்கல. நல்ல ஒரு குவாலிட்டியா மைலேஜ் ரேஞ்சில் ஒரு கார் தேடுறீங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் 7,90,000 கோட் பண்றோம். சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். நேரில் வந்து பாருங்க. ஒரு 1 to 2 லட்சம் ரூபா கையில் வச்சுக்கோங்க. மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா XC700. இது வந்து இப்போதைக்கு 5 சீட்டர்ல இருக்கு. 7 சீட்டர் வேணா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி 5 சீட்டர்ல தான் வந்தது. 2022 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு ஃபேன்சியான நம்பரும் கூட. இதுலயும் உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ்ல எல்லாமே வந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இந்த வண்டிக்கான பிரைஸ் 14,50,000 கோட் பண்றாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 ஓனருக்குனால ஐடி வேல்யூ கொஞ்சம் கம்மியா தான் போடுவாங்க. ஒயிட் கலர்ல நீங்க ஒரு XC700 தேர்றீங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த 8 சீட்டர் பாத்தீங்கன்னா 8 சீட்டர் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஏசியோட வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டி. இதுல வந்து எப்படி சொல்றது, நல்லாவே ஆல்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏர் பேக் வந்துடும். இது இல்லாம நம்ம ஃபேன்சி நம்பர், திருவாரூர் நம்பரு. 2024 மாடல் சிங்கிள் ஓனர் காரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நீங்க ஈகோ தேடுறீங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. இது வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,25,000 கோட் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க. சின்னதா குறைச்சு கொடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் பண்ண வந்தாலும் இல்ல. எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லட்சத்துல இருந்து ஒரு 2 லட்சம் இருந்துச்சுன்னா ஃபைனான்ஸ் பண்ணி. இது லேட்டஸ்ட் மாடல் சிங்கிள் ஓனர், லோ கிலோமீட்டருக்குனால ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தாலும் போதுமானதா இருக்கும். உங்களுடைய பேப்பர்ஸை பொறுத்து. வாங்க நம்ம அடுத்த கார்கள் நிறைய இருக்கு, அதை பார்க்கலாம். இந்த சைடுல ஒரு 3 பொலேரோ இருக்குங்க. உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ள இது ஒரு பட்ஜெட், அது ஒரு பட்ஜெட், அது ஒரு பட்ஜெட். லாஸ்டா இருக்க லோ பட்ஜெட். 2023 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கார் தான். வெறும் 60,000 கிலோமீட்டர் ஓடுக்கு. இது P6 வேரியன்ட். உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க. இன்டீரியர் சீட் கோர்ஸ் எல்லாம் போட்டு நீட்டா இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 8,90,000 கேட்கறாங்க. நேரில் வந்து பாருங்க. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் போட்டிருக்காங்க. சில்வர் கலரு. வண்டியில எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்க்கல எந்த இதுவும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. குவாலிட்டியா இருக்கு. 8,90,000 என்ன ரேட்டுக்கு வருவான்னு உங்களுக்கே தெரியும். நேரில் வந்து பேசுங்க. ஒரு ஃபைனான்ஸ் பர் மந்த்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு TN 31 நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பர் பொலேரோ.
2022 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இது வந்து P6 ஆப்ஷனலுங்க. P6 ஆப்ஷனல்லாம் என்ன இல்லைங்க, சின்ன சின்ன யூனிக்கான விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துருங்க, ஆடியோ சிஸ்டம் வந்துருது, உங்களுக்கு 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இது எல்லாமே வந்துருங்க. இல்ல டயர் பேண்டுமே எடுத்து இப்போதைக்கு மாற்ற தேவையில்லை. நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பராகவும் இருக்கு. இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8,80,000 கோட் பண்றாங்க. சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 1,50,000 2 லட்ச ரூபா கொண்டு போவாங்க, மீடியா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். பொலேரோ தான் வேணும், P6 ஆப்ஷனல் தான் வேணும்னா இந்த வண்டி பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்புல் இல்லாத வண்டி, சென்சார் இல்லாத வண்டி, நம்ம TN 55 புதுக்கோட்டை நம்பரு, 2015 மாடல் M2DI இன்ஜினுங்க. ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. காருடைய குவாலிட்டி நேரில் வந்து பாருங்க. இதுக்கு உங்களுக்கு ஆமா தேவையான ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. இன்டீரியர் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க. டயர் பாயிண்ட் இது மாற்ற தேவையில்லை. ஒரு 3 பொலேரோ இருக்கு, கண்டிப்பா அவசியம் வந்து பாருங்க. ஆனா 3மே ஒவ்வொரு குவாலிட்டியில இருக்கு, வருஷத்துக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சின்னதா நெகோசியேட் பண்ணி கொடுக்க தான் வச்சிருக்காங்க. கரெக்டான பேசி உங்களுடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அனுசரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா 10 பார்க்காதீங்க, எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு எஸ்பிரஸோ, ஒரு ரெட் கலர், ஃப்ரண்ட்ல ஒரு சில்வர் கலர் பார்த்தோம். 6,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. இதோடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதுவும் 25 மாடலுங்க. ஆனா இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன். வெறும் 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி. எஸ்பிரஸோ இந்த மாதிரி சின்ன கார்லாம் அதிகமாக யாரும் ஓட்டுறது இல்லை போல. டயர் பேண்ட்லாம் எடுத்து மாற்ற தெரியலங்க. எல்லாமே புது டயர் பேண்ட் கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. சிங்கிள் ஓனர் கார் தான் இருக்கு. இது வந்து VXI தான். உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக்ஸ் வந்துடும், ஏர் பேக்ஸ் வந்துருங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல் காரு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,80,000 கோட் பண்றாங்க. பட்ஜெட்டுக்குள்ள தேடுறீங்கன்னு பார்த்தீங்களா, 5 லட்ச ரூபாய்க்கு உள்ள தேடுவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வண்டியுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. நீங்க பட்ஜெட்டுக்குள்ள தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் எல்லாம் எடுத்து போடலாம். சிங்கிள் ஹேண்டுக்கும் சரி, வீட்டில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கும் சரி நல்லா இருக்கும். ரேட் வந்து அனுசரிச்சு பாருங்க. என் பேர்லாம் யூஸ் பண்ணிங்க, தம்பி இருக்காப்புல அனுசரிச்சு கொடுப்பாரு. வாங்க நம்ம அடுத்த கார் போகலாம். அடுத்து ஒரு டிசைர்ல தேடுறீங்க அப்படின்னா 2024 மாடலுங்க, பெட்ரோல் VXI. இதுல வந்து உங்களுக்கு ரியர் ஏசி விண்டோ வந்துருக்கு. இப்போலாம் VXIல ரியர் ஏசி விண்டோ வருது, முன்னாடி VXIல வராது. LX இது டாப் அண்ட் மாடல்ல தான் வரும். இன்பில்டான ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. 2 ஏர் பேக் வந்துருது. 5 ஸ்பீட் மேனுவல் ஒரு பெட்ரோல் கார். இது வந்து 4 சிலிண்டர் காருங்க. நல்ல ஒரு நீங்க 4 சிலிண்டர்ல தேடுறீங்க அப்படின்னா 3 சிலிண்டர் 4 சிலிண்டருக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் மைலேஜ் ரேஞ்ச் பொருளுக்கு ரெண்டுமே டாப் நாச்சு தான் கொடுக்குது. இந்த ஒயிட் கலர்ல உள்ள கார், இந்த வண்டியை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு VXIல தேடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல காரா இருக்கும். இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 2024 சிங்கிள் ஓனர், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் 7,90,000 கோர் பண்றோம். நேரில் வந்து பாருங்க, சின்னதா அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஃபைனான்ஸ் போற மாதிரி இருந்துச்சுனாலும் ஒரு 1 to 1.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதியை ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். கியா செல்டர்ஸுங்க. கியா வந்து சிட்டிக்குள்ள நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இங்க ஒரு செல்டர்ஸ் இருக்கு, நம்ம சிவகங்கை நம்பர் காரைக்குடில தான் நிக்குது. 2020 மாடல் சிங்கிள் 2 ஓனர் காருங்க. 2020 2 ஓனர் கார் கண்டிஷன்ல இருக்குங்க. 1,30,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. இது வந்து மெயினா டீசல் காருங்க. மைலேஜுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காரை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. டீசல் இன்ஜின். ஹுண்டாய் கிரெட்டாவும் கியாவில் இருக்கிறது ஒரே இன்ஜின் தான். ஸோ அதனால இன்ஜினை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. டொயோட்டாவும் மாருதி சுசுகியும் பாடியை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இவங்க இன்ஜினை ஷேர் பண்ணிக்கிறாங்க. டயர் பேண்ட் பூஸ் போட்டிருக்காங்க, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க, 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்லாக்ஸ் எல்லாம் வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. எக்ஸ்டீரியர்லாம் நல்லா இருக்கு. இந்த கியா வந்து நீங்க கிரிட்டாவுக்காக ஒரு ஆப்ஷன் எடுக்கிறீங்க, இல்ல கிரிட்டாவுடைய கார்ல ரேட்டு கம்மியா எடுக்கணும் அப்படின்னா இந்த 2020 கியா செல்டர்ஸ் பாருங்க. இது வந்து பிரைஸ் 10,20,000 கோட் பண்றாங்க. சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம அடுத்த கார் போகலாம். எட்டியோஸ் லிவாங்க. லிவாவில் டீசல் கார் ஒரு கார் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க. வண்டியுடைய குவாலிட்டிங்க வந்து செக் பண்ணி பாருங்க. 2017 மாடல்ஸ் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 விண்டோ அலாய் வீல்ஸ், 4 விண்டோ பவர் விண்டோ, சென்லாக் வந்துடும். அலாய் வீல்ஸ் குவாலிட்டியான டயர் பேண்ட்ல இருக்குங்க. வண்டி வந்து நீங்க மாருதி சுசுகி ஒரு காம்படிட்டரான ஒரு டீசல் கார்னா இந்த காரை கண்டிப்பா கன்சிடர் பண்ணி பாருங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,70,000 கோட் பண்றாங்க. நேரில் வந்து பாருங்க. ஃபைனான்ஸ் போற மாதிரி தான் பண்ணிக்கலாம். யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப அதுதான் சொல்றேன். 1.5 to 2 லட்ச ரூபா கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல காரா லோனுக்கு போகலாம். இல்ல ரெடி பேமெண்டா இருந்தாலும் வாங்க, உட்காந்து அனுசரிச்சு பேசி எடுத்துக்கலாம். அடுத்து ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட், அண்டர் ரேட் கார்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்ல இதோடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் இதோடைய குவாலிட்டிக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். மெக்கானிக் சைடு அவ்வளவு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்றது, கம்பெனியுடைய ஸ்டாப்டுங்கிறதுனால காருமே இன்னைக்கு பெஸ்டா ரேட்டு கம்மி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த கம்பெனி போர்டு இருந்துச்சு அப்படின்னா 20 லட்ச ரூபாய்க்கிட்ட போயிடும் இந்த காருடைய பிரைஸ். அந்த அளவுக்கு இதோடைய குவாலிட்டி இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க, 85,000 கிலோமீட்டர் ஓடுக்கு. இது டாப் எண்ட் மாடலுங்க. அதே மாதிரி நம்ம தம்பி பிரதர் சொன்னார் வீடியோ எடுக்கல,
ஏன்னா நான் கேட்டுக்குவேன் வீடியோ கார் நல்லா இருந்தா தான் வீடியோக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நீங்க என்ன இப்போ என் வீடியோ பார்த்தா வரீங்க, அப்போ குவாலிட்டி நல்லா இல்லைன்னா என்ன கேள்வி கேட்பீங்க. அதே சமயம் ரேட்டு கம்மியா இருக்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி அன்ரேட் காராக தான் இருக்கும். 2014 தேர்ட் ஒன்று கண்டிஷன்ல இருக்குங்க. டாப் எண்ட் மாடல் டைட்டானியம் பிளஸ், அது இல்லாமல் நல்ல ஒரு குவாலிட்டியான காரு. இது வந்து மெயினாக டீசல் தானே, டீசல் காரு. பிரைஸுமே 3,90,000 தான் கோர் பண்றாங்க. தேர்ட் ஓனருங்கிறதுனால குறைச்சிருக்கு. நேரில் வந்து பாருங்க, பிரதர் எல்லாம் பேசுங்க, ஏதாவது அனுசரிச்சு எடுங்க. 3,90 போது நல்ல ஒரு ரேட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து இதுல இருக்க சௌரியம் வேற எந்த கார்ல ஓட்டினாலும் கிடைக்காது. ரொம்ப லோ பட்ஜெட்ல இருக்கு. அந்த 3 ஓனருங்கனால அந்த பட்ஜெட்டும் குறைஞ்சிருக்கு. இன்னமும் குறைச்சு அவர் கொடுப்பாரு, வாங்கிக்கலாம். ஃபைனான்ஸ் இது போகலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லோக்கல் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதர் ஸ்டேட் போகும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். லோக்கலா இருந்தால் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த ரெனால் குவிட்டுங்க. இந்த ரெனால் குவிட்ல 800 சிசி 1000 சிசி 2 சிசில இன்ஜின் வருது. பார்க்க ஒரே மாதிரி இருக்கனால நிறைய பேர் அந்த வண்டி இவ்வளவு ரேட்டு கம்மியா சொன்னா இந்த வண்டி இவ்வளவு ரேட்டு கூட சொன்னான்னு சொல்லுவாங்க. இந்த 1000க்கும் 800க்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். 2018 மாடல் சிங்கிள் ஓனர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டயர் பேண்ட் மாற்ற தேவையில்லை, புது டயர் பேண்ட். இன்டீரியருமே நல்ல குவாலிட்டியா இருக்குங்க. நீங்க லோ பட்ஜெட்ல தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. 3,40,000 கோர் பண்றாங்க. ஃபைனான்ஸ் போற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா தான் மீதியை பண்ணிக்கலாம். வந்து எக்ஸ்டீரியருடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி பாருங்க, காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க பட்சத்துல சின்னதா அனுசரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பேரெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் லோ பட்ஜெட்ல ஒரு காருங்க. ஒரு டிசைர் தெரியுங்கன்னா 2011 மாடல் 180 ஓடி இருக்கு. இதுல வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்காங்க, சப்வூஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான, ஏன்னா லோ பட்ஜெட்ல மேக்ஸிமம் டிசைர் வச்சிருக்கல இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே ஃபீல் பண்ணுவோம். இந்த வண்டிக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,50,000 தான் கோட் பண்றாங்க. சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கலாம். டயர் பேண்ட் எடுத்து ஆமா புது டயர் பேண்ட் போட்டிருக்காங்க. லோ பட்ஜெட்ல ஒரு டிசைர் தெரியுங்கன்னா இந்த வண்டியை கன்சிடர் பண்ணி பாருங்க. 2011 தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 1,80,000 கிலோமீட்டர் ஓடிக்கு டீசல் கார். வாங்க நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எர்டிகா 2021 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. அதுவும் காரைக்குடி நம்பர் தான், சிவகங்கை நம்பர் தான். 40,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. நல்ல ஒரு வாண்டடான கலர். இந்த கலர் யாரா இருந்தாலும் வந்தோடனே இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எர்டிகா 2 ஓனர் கண்டிஷனுக்கு. ஆனா 40,000 கிலோமீட்டர் தான். சர்வீஸ் ரெக்கார்டு கார் தான். நீங்க செக் பண்ணிக்கலாம், நம்பர் போட்டிருக்கேன். காருடைய குவாலிட்டியை நேரில் வந்து பாருங்க. ஆபீஸ்ல நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான காரு. இது வந்து விஎக்ஸ்ஐங்க. உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ செல்லாக் வந்துடும், ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஏர் பேக்ஸ் வந்துடும், ரூபிஎஸ்சி வந்துடும். உங்களுக்கு அலைவில் மட்டும் வராது. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷன்ல இருக்குங்க. எர்டிகா பத்தியெல்லாம் வர்ணிக்கவே தேவையில்லை. எல்லாருக்கும் எர்டிகானா எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த வண்டிக்கான பிரைஸ் 10,20,000 கோர் பண்றாங்க. 10 ரூபாய்க்கு கிடைக்கும். நேரில் வந்து பாருங்க. இதுக்கு ஒரு 2,00,000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 8,00,000 ரூபாய்க்கு ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம். சில டயத்துல பேப்பர், ஏன்னா 2 ஓனருக்குனால ஒரு 50,000 ரூபா முன்ன பின்ன வரும். பட் ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஓனர்னால இல்ல ரெடி பேமெண்ட் இருந்தாலும் வந்து பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பட்ஜெட்ல முடியும். எனக்கு அந்த பட்ஜெட்லாம் வேணாம், லோ பட்ஜெட் ஒன்று சொல்லு அப்படின்னா இங்கே ஒரு 7 சீட்டர் இருக்கு. செவர்லெட்ல என்ஜாய் 65 எல்லாமே 65. இந்த வண்டி நம்பரே 65 தான். ஸோ 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. 2013 மாடல் ஓப்பனா சொல்றாங்க. டிங்கரிங் ஒர்க்கு சின்ன சின்ன இருக்கு. இன்ஜினுக்காக இந்த வண்டி எடுக்கலாம். 3,20,000 கோர் பண்றாங்க. 3,20,000 கோர் பண்றாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 7 சீட்டர்ல எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வந்து வண்டியோட குவாலிட்டி, இன்ஜினை ஓப்பன் பண்ணி பாருங்க, ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சஸ்பெண்டர் செக் பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு சின்ன பட்டி டிங்கரிங் பார்த்து ஒரு 30 ரூபா 40 ரூபாயில பெயிண்ட் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும் இந்த வண்டி. செவர்லெட்லாம் போச்சு ஸ்டாப்டு மாடல்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு டவேரா மார்க்கெட்ல கிடைக்கல தெரியுமா? டவேராவை போட்ட உடனே கால்ஸ் அச்சு போன் கால்ஸ் பிச்சுக்கிட்டு வரும். ஆனா டவேராவும் அதே செவர்லெட் தான். அதுக்கு மட்டும் மார்க்கெட் இருக்கு, இதுக்கு மார்க்கெட் இல்லைன்பாங்க. அப்படி கிடையாது. மக்களுடைய பார்வையில தான் இருக்கு மார்க்கெட்டு. ஸ்பேர் பார்ட்ஸுங்கிறது பொதுவாகவே இன்னைக்கு மாருதி சுசுக்கிலே ஒரு கார் வருதுன்னா ஒரு சின்ன டோர் பேடிங் ஏதோ ஒன்று உடஞ்சிச்சுன்னா ஆர்டர் போட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. முன்னப்பின்னா இருக்க தான் செய்யும். நம்மள்ட்ட இருக்கிற பொருள் பத்திரமா இருக்கா, நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம்னு பார்க்கணும். ஓவர் அட்வைஸ் பண்ணாம அடுத்த கார் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. வாங்க அடுத்த கார் பார்க்கலாம்.